Good morning students, I am MRK. Today 12th Maths class, chapter 1, exercise 1.3, solve by using matrix inversion method use பண்ணி follow பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் தேர்ட் ரவுண்டில் 5 மார்க் கொஸ்டின் ஒன்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்கு. எந்த மெத்தடை யூஸ் பண்ண சொல்லி? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ண சொல்லி. ஓகே, கிவன் இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனேஷன் எடுத்து எழுதி ஏனா என்ன, பினா அதாவது எக்ஸ்னா என்ன, பினா என்னன்னு எடுத்து எழுதிடு. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்றது ஃபார்மெட்டு. ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு என்னது HA. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்றது வந்து உனக்கு வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும். அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட், ஜீரோ வராதனால ஜீரோ வந்தால் ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதணும். அடுத்து அட்ஜாயிண்ட் ஏ வந்து ஏஜ் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் பண்ணுறது. இந்த கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி இந்த ரவுண்ட் பண்ணி எழுதுவோம்ல, நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணி எழுது, இல்லை உங்கள் டீச்சர்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணி எழுது. கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிரு, டிரான்ஸ்போஸ் பண்ணிடு. டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணணும். எது அந்த ஏ இன்வர்ஸ்க்கு வரணும், எக்ஸுக்குள் ஏ இன்வர்ஸ் பின்னு. அதை மல்டிப்ளை பண்ணையில் -36 இங்கே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ இங்கே வந்து நம்ம கூட்டி கழிக்கையில் என்னென்ன பெருக்கிறோம் கழிக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கையில் இங்கே 32 வருது, 48 வருது. இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு பார்த்துக்கோ. இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா 91 100 அப்படின்ட்டுருக்கு. 100 இது என்னது 36. 100ல் 36 போச்சுன்னா என்ன வந்துடும்? 64 வரும். 64. அப்போ 4 வந்துருமான்னு பாரு. இதுக்கு ஆன்சரு 16 நாங்கள் 64. அப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸு ஒய் இசட் அப்படின்ட்டு இருக்குடா தம்பி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா இன்வர்ஷன் மெத்தட்லாம் ஈஸி. இதுதான் ஆன்சரு. எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படின்னு எழுதி ஈக்குவல் டு போட்டு 2, 3, 4 அப்படின்றதான் என்னது ஆன்சர். 5 மார்க்ஸ் சம்மு. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னா இந்த இடத்த நான் வச்சுக்கிட்டு செய்யணும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் இன்வர்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு காஸ் ஜோர்டன் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறத கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி கேர்ஃபுல்லாக செய்யுன்னு சொல்லியிருக்கேன். அதை மட்டும் நல்லா பார்த்துக்க, இதையும் நல்லா பார்த்துக்க. இதெல்லாம் வெரி வெரி சிம்பிள் சம்மு. ஓகே, கேர்ஃபுல்லாக செய்ய. தேங்க்யூ.